Seventh question, if x to the power 1 by 3 plus y to the power 1 by 3 plus z to the power 1 by 3 is equal to 0, show that x plus y plus z the whole cube is equal to 27xyz அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டை மட்டும் இங்கே வச்சுட்டு இன்னொன்று வந்து அந்த சைட் கொண்டு போயிடுறோம். ஸோ மைனஸ் இசட் ஒன் இசட் டு பவர் 1 by 3 ஆயிரும். இசட் டு பவர் 1 by 3 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் இசட் டு பவர் 1 by 3 ஆயிரும். இதில் இருக்கிறதுல இசட் மட்டும் அந்த சைட் கொண்டு போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கியூபிங் போத் சைட், ரெண்டு சைடு கியூப் பண்ணுறோம். இந்த பக்கமும் கியூப்னு போட்டுறோம், இந்த பக்கமும் கியூப்னு போடுறோம். இது என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் இசட் டு பவர் 1 by 3 இந்த ஹோல் கியூப் இருக்கும் போது 3 கேன்சல் ஆயிரும். ஸோ மைனஸ் இசட் மட்டும்தான் பாக்கி இருக்கும். இப்போ x to the power 1 by 3 plus y to the power 1 by 3 the whole cube அது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா a plus b the whole cube ஃபார்மேட்ல இருக்கா. a plus b the whole cube ஃபார்முலாக்கு என்ன a cube plus b cube plus 3a square b plus 3ab square அப்படின்ட்டு எழுதுவோம். இதை தான் வந்து நான் சிம்பிளிஃபைடா எழுதிருக்கேன். plus 3a square b plus 3ab ஸ்கொயர்ல 3ab காமனா இருக்கா, அந்த 3ab எடுத்துட்டு பிராக்கெட்ல a plus b அப்படின்னு போடுறோம். இது இப்படி வந்து போட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபார்முலால போடும்போது இப்படி போட்டுடலாம். இல்லைன்னா 3a square b plus 3ab square அப்படின்னு போட்டோம்னா அது நம்ம வந்து இது வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்றதுக்கு அப்புறம் வந்து கால்குலேஷன் போடும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும். அதனால நம்ம ஃபார்முலால போடும்போது இந்த மாதிரி சிம்பிளிஃபைடா போட்டுரும். 3a square b plus 3ab square 3ab into a plus b அப்படின்ட்டு போடுறோம். 3ab காமனா வெளியில எடுத்து இப்படி போடுறோம். இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். a cube பதிலா x to the power 1 by 3 the whole cube, b cube பதிலா y to the power 1 by 3 the whole cube plus 3, a வந்து x to the power 1 by 3, b வந்து y to the power 1 by 3, a plus b வந்து x to the power 1 by 3 plus y to the power 1 by 3 is equal to இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் z வந்து போடுறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா 3 கேன்சல் ஆயிடுது, இதுலயும் 3 வந்து கேன்சல் ஆயிடுது. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்ட்டு இருக்கும். இங்கே வந்து 3 to the power x 3 into x to the power 1 by 3 இருக்கு, அது அப்படியே எழுதிடுறோம். இதில் y to the power 1 by 3 இருக்கு, அதையும் வந்து அப்படியே எழுதிடுறோம். இங்கே பிராக்கெட்குள்ள x to the power 1 by 3 plus y to the power 1 by 3 அப்படின்னு இருக்கா, அதை வந்து இந்த லைன்ல பாருங்க. x to the power 1 by 3 plus y to the power 1 by 3 is equal to minus z to the power 1 by 3 அப்படின்னு போட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் லைன்ல போட்டிருக்கோம்ல, அதனால இங்க இந்த x to the power 1 by 3 plus y to the power 1 by 3 மைனஸ் z to the power 1 by 3 அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதுக்கு பதிலா மைனஸ் z to the 1 by 3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். பண்ணிட்டு is equal to minus z அப்படின்ட்டு வருது. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மைனஸ் z to the power 1 by 3 இருக்குல்ல, இந்த மைனஸை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடும், பிராக்கெட்க்கு வெளியில கொண்டு போயிடுறோம். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இந்த மைனஸ் வந்து இங்க வந்துருது, ஸோ மைனஸ்னு வந்துடும். அதனால z வந்து பிளஸ் ஆயிடும். ஓகேவா? இந்த மைனஸை இந்த பிளஸ் இருக்கிற இடத்துல கொண்டு வந்துடுறோம், அதனால z வந்து இங்கே பிளஸ் ஆயிடுது இஸ் ஈக்குவல் டு மைனஸ் z. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இங்க கொஸ்டின்ல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x பிளஸ் ஒய் பிளஸ் z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால x பிளஸ் ஒய் பிளஸ் z வர வைக்கணும்ல, அதனால மைனஸ் z இந்த பக்கம் லெஃப்ட்ல வந்து கொண்டு வந்துடும். அதனால x பிளஸ் ஒய் பிளஸ் z வந்துருது. மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடும், ரைட் சைட்ல கொண்டு போயிடும். இந்த மைனஸ் இருக்கு, அதனால இந்த பக்கம் ஃபுல்லா பிளஸ் ஆயிருது. இப்போ கொஸ்டின்ல வந்து இங்க கியூப் இருக்குல்ல, அதனால நம்ம கியூபிங் ஆன் போத் சைட்ஸ் வந்து பண்றோம். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் z ஹோல் கியூப், அதே மாதிரி இது ஃபுல்லாத்துக்கும் ஹோல் கியூப் வந்து போடுறோம். இது எல்லாத்துக்கும் ஹோல் கியூப் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த வந்து 3 வந்து கேன்சல் ஆகும். இந்த x to the power 1 by 3, y to the power 1 by 3, z to the power 1 by 3 the whole cube போட்டா இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற 3யும் மேல பவர்ல இருக்கிற 3யும் கேன்சல் ஆயிடுமா. அதனால 3 கியூப் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். 3 கியூப் வந்து 27. இந்த x y z வந்து போட்டுறோம். 1 by 3 into 3 போட்டா 3 கேன்சல் ஆயிடும், அதனால 1 மட்டும் இருக்கும். அதே மாதிரி y to the power 1 by 3 the whole power 3 போட்டா 3 கேன்சல் ஆயிடும், 1 மட்டும் மிச்சம் இருக்கும். அதே மாதிரி இது இருக்கும். அதனால 3 கியூப் மட்டும் தான் இருக்கும். 3 கியூப் வந்து 27, x y z. அவ்வளவுதான். கொஸ்டின்ல இருக்கிற எக்ஸ்பிரஷன் வந்து இதுல வந்துருச்சு. ஸோ அவ்வளவுதான் இந்த கொஸ்டின்.